ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அந்த ஜியாகிரஃபியோட செகண்ட் லெசன் கண்டினியூஷன் தான் வந்து இந்த வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ வந்து பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதோட கண்டினியூஷன் தான் இது. நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். அதில் வந்து 3 தோற்றங்கள் வந்து பார்த்தோம் இல்லையா? முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலையில் வந்து பார்த்தோம். அதில் வந்து பெருங்கடல்களை பற்றி வந்து இன்றைக்கி வந்து பார்த்துடலாம். பெருங்கடல்கள் வந்து எத்தனை இருக்குன்னு முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா? பெருங்கடல்கள் மொத்தம் 5 பெருங்கடல்கள் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா வந்து பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல் அப்படின்னு வந்து 5 பெருங்கடல்கள் வந்து இருக்குது. அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் மிகப்பெரிய பெருங்கடல் என்ன அப்படின்னா வந்து பசிபிக் பெருங்கடல் தான் வந்து ரொம்ப பெரியது. மிகச்சிறியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக் பெருங்கடல் தான் வந்து மிகச்சிறிய ஒரு பெருங்கடல்னு வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பசிபிக் பெருங்கடலை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். இது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான பெருங்கடல். இது புவியோட பரப்பளவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து 3ல் ஒரு பகுதி வந்து பசிபிக் பெருங்கடல் தான் வந்து இருக்குது. இதோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா வந்து 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர் தான் வந்து இந்த பெருங்கடலோட பரப்பளவு. இதுதான் வந்து பெரிய ஒரு பெருங்கடல். இதோட எல்லை எதுலேருந்து இருக்குது அப்படின்னா வந்து மேற்கில் ஆசியா, ஆஸ்திரேலியாவும், கிழக்கில் வந்து வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவும் தான் வந்து இதோட எல்லைகளாக வந்து இருக்குது. சரிங்களா? இந்த எல்லைகள், தீவுகள் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து தனியாக வந்து போட்டு எழுதிக்கோங்க. இதோட பரவல் இப்போ எவ்வளோ தூரம் வந்து இது பரவி இருக்குது அப்படின்னா வந்து வடக்கு தெற்காக ஆர்டிக் பெருங்கடல் முதல் தென் பெருங்கடல் வரை வந்து இது வந்து பரவி இருக்குது. இதோட வடிவம் என்னன்னு பார்த்திங்கன்னா முக்கோண வடிவத்தில் தான் வந்து இந்த பசிபிக் பெருங்கடல் வந்து இருக்குது. இதோட வடிவம் என்ன அப்படின்னா வந்து முக்கோண வடிவத்தில் தான் வந்து இந்த பெருங்கடல் வந்து இருக்குது. அதோட அந்த முக்கோணத்தோட மேற்பகுதியில் என்ன பகுதி அப்படின்னா வந்து பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் வந்து இணைக்கிற மாதிரி ஒரு ஃபெரிங் நீர்ச்சந்தி வந்து இருக்குது. சரிங்களா? ஃபெரிங் நீர்ச்சந்தி வந்து இந்த ரெண்டையுமே வந்து அதாவது பசிபிக்கையும் ஆர்டிக்கையும் வந்து இணைக்கிற மாதிரி ஒரு நீர்ச்சந்தி வந்து காணப்படுகிறது. இந்த பசிபிக் பெருங்கடல்களோட எல்லையோட கடல்கள்லாம் என்னென்ன கடல்கள் அப்படின்னா பெருங்கடல், சீன கடல், ஜப்பான் கடல், தாஸ்மானியா கடல், பிலிப்பைன்ஸ் கடல் ஆகியவை வந்து இந்த பசிபிக் பெருங்கடல்களோட எல்லையோர கடல்கள், தீவுகள், இந்த அகழிகள்லாம் வந்து ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு கடலுக்கும் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தீவுகள் என்னென்ன அப்படின்னா வந்து இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து ஆகியவை வந்து இந்த பசிபிக் பெருங்கடல்களோட தீவுகளாக வந்து இருக்குது. இதோட ஆழமான பகுதி என்ன அப்படின்னா வந்து மரியானா அகழிங்கிறத வந்து இந்த பெருங்கடலோட ஆழமான ஒரு பகுதி மரியானா அகழி. இதை வந்து ஒரு நெருப்பு வளையம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா வந்து அந்த பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலை வந்து ரொம்பவே தொடர்ச்சியாக வந்து இருக்கும். அதனால் இது வந்து நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. பசிபிக் பெருங்கடல் வந்து நெருப்பு வளையம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த கடலை பற்றி பார்க்கலாம். அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடலோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா வந்து 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதுதான் வந்து இதோட பரப்பளவு. இது எவ்வளோ பங்கு இருக்குது அப்படின்னா புவியில் வந்து 6ல் 1 பங்கு வந்து அட்லாண்டிக் பெருங்கடல். பசிபிக் வந்து 3ல் 1 பங்கு. அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து புவியில் 6ல் 1 பங்கு. அடுத்து வந்து இதோட எல்லைகள் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து கிழக்கில் வந்து ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும், மேற்கில் வந்து வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா இது வந்து இதோட எல்லைகளாக இருக்குது. பசிபிக் பெருங்கடலில் வந்து கிழக்கில் வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் வந்து எல்லைகளாக இருக்கும். வடக்கில் வந்து ஆர்டிக் பெருங்கடல் முடிய வந்து இது வந்து பசிபிக் பெருங்கடல் வந்து பரவி இருக்கும். இதோட எல்லை வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டு. மேற்கில் தான் வந்து வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் வந்து எல்லைகளாக வந்து இருக்குது. கிழக்கில் வந்து ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் வந்து இருக்கும். அடுத்து இதோட வடிவம் என்ன அப்படின்னா வந்து எஸ் வடிவத்தில் வந்து இருக்கும். பசிபிக் பெருங்கடல் வந்து முக்கோண வடிவம், இது வந்து எஸ் வடிவம். அட்லாண்டிக் வந்து எஸ் வடிவத்தில் வந்து இருக்கும். இதோட பரவல் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வடக்கே ஆர்டிக் பெருங்கடல் முதல் தெற்கே தென் பெருங்கடல் வரை வந்து இது வந்து பரவி காணப்படுது. ஆர்டிக் பெருங்கடல் முதல் தெற்கே தென் பெருங்கடல் முறை வந்து பரவிருக்கு. இதோட இணைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தியை வந்து
இந்த அட்லாண்டிக் பெருங்கடலையும் வந்து மத்திய தரைக்கடலையும் வந்து இணைக்குது. ஜிப்ரால்டர் நீர்ச்சந்திங்கிறது வந்து 2 பெருங்கடலையும் வந்து இணைக்கிறது. அடுத்து வந்து போக்குவரத்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கிடையே உள்ள கப்பல் போக்குவரத்து தான் வந்து அங்கே வந்து நடைபெறுது. அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கிடையான கப்பல் போக்குவரத்து நடைபெறும். அடுத்து வந்து அகழி எப்படி இருக்குது அப்படின்னா வந்து போர்ட்டோ ரிக்கோ அகழியில் காணப்படும் மில்வாக்கி அகழி தான் வந்து ஒரு ஆழமான பகுதி. இதில் இருக்க ஆழமான பகுதி என்ன அப்படின்னா வந்து போர்ட்டோ ரிக்கோ அகழியில் இருக்கிற மில்வாக்கி அகழி அப்படிங்கிறத வந்து ஆழமான பகுதியாக வந்து காணப்படுகிறது. இந்த மில்வாக்கி அகழியோட ஆழம் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து 8600 மீட்டர் ஆழம் வந்து இருக்குது. அந்த அகழி வந்து 8600 மீட்டர் ஆழமுடையது. அடுத்து வந்து இதோட எல்லையோர கடல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன கடல் அப்படின்னா வந்து கரீபியன் கடல், மெக்சிகோ வளைகுடா, வடக்கடல், கினியா வளைகுடா, மத்திய தரைக்கடல், இதெல்லாம் வந்து இதோட எல்லையோர கடல்கள். அடுத்து வந்து தீவுகள் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன தீவுகள் வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து இருக்குது அப்படின்னா செயின்ட் ஹெலனா, நியூ பவுண்ட்லாந்து, ஐஸ்லாந்து, ஃபாக்லாந்து, இந்த 4 தீவுகள் வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து இருக்குது. இதுதான் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்து 3rd பெருங்கடல் வந்து பார்க்கலாம். நம்ம இந்திய பெருங்கடலோட பரப்பு எவ்வளோ அப்படின்னா வந்து 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர் வந்து பரப்பளவு வந்து உடையது. இதுவும் வந்து முக்கோண வடிவம் தான். பசிபிக் பெருங்கடலும் இந்திய பெருங்கடலும் வந்து முக்கோண வடிவம் வந்து ஒரே வடிவம் தான், முக்கோண வடிவம் கொண்டவை. இதோட எல்லை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 3 திசையிலுமே வந்து ஒவ்வொரு இடத்த வந்து கொண்டு இருக்குது. என்னென்ன இடம் அப்படின்னு வந்து மேற்கில் வந்து ஆப்பிரிக்காவும், வடக்கே வந்து ஆசியாவும், கிழக்கே வந்து ஆஸ்திரேலியாவும் வந்து இதோட எல்லைகளாக வந்து இருக்குது. இந்திய பெருங்கடலில் வந்து மேற்கே ஆப்பிரிக்கா, வடக்கே வந்து ஆசியா, கிழக்கே வந்து ஆஸ்திரேலியா. இது வந்து எதை இணைக்குது அப்படின்னா வந்து இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் வந்து எதை இணைக்குது அப்படின்னா வந்து மலாக்கா நீர்ச்சந்தி அப்படிங்கிறதான் வந்து இந்த 2 பெருங்கடலையும் வந்து இணைக்கிறது. மலாக்கா நீர்ச்சந்தி. அடுத்தது இதில் இருக்க தீவுகள் வந்து பார்த்துடலாம். இதில் என்னென்ன தீவுகள் இருக்குது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள், இலங்கை தீவுகள், மொரீஷியஸ், ரீயூனியன், இப்படி வந்து இந்த தீவுகள்லாம் வந்து இந்திய பெருங்கடலில் வந்து இருக்கிற தீவுகள். அடுத்து வந்து எல்லையோர கடல் என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பாரசீக வளைகுடா, செங்கடல், இதெல்லாம் வந்து இதோட எல்லையோர கடல்கள். அடுத்து வந்து அகழி வந்து என்ன அகழி ஆழமான பகுதி வந்து கொண்டு இருக்குது அப்படின்னா வந்து ஜாவா அகழி அப்படிங்கிறதான் வந்து அகலமான அகழி. இதில் இருக்க அகலமான அகழி. இது எவ்வளோ ஆழம் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா 7725 மீட்டர் வந்து ஆழம் கொண்டது. அடுத்து 4th ஒன் வந்து தென்பெருங்கடலை வந்து ஒரு குளிர்ச்சியான கடல் வந்து அப்படின்னு சொல்கிறோம். எதனால் அப்படின்னா வந்து இதுதான் வந்து நம்ம பூமிக்கு ரொம்பவே ஒரு பக்கத்தில் இருக்குது. அதனால் வந்து தென்பெருங்கடல் வந்து ஒரு குளிர்ச்சியான கடலாக வந்து இருக்குது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து அண்டார்டிகாவை வந்து சுற்றி தான் வந்து இந்த கடல் வந்து இருக்குது. இது வந்து அச்சத்தினால தான் வந்து சூழப்பட்ட இருக்குது. எவ்வளோ அச்சம் அப்படின்னா வந்து 60 டிகிரி தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டது இந்த தென்பெருங்கடல். இதோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா வந்து 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது வந்து இந்த தென்பெருங்கடல். அடுத்து வந்து இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களின் தென்பகுதியால் வந்து இந்த தென்பெருங்கடல் வந்து சூழப்பட்டிருக்கு. 3 கடலோட பகுதிகளில் சூழப்பட்டதாக வந்து இந்த தென்பெருங்கடல். அடுத்து இதில் இருக்க எல்லையோர கடல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். என்ன கடல் அப்படின்னா வந்து ராஸ் கடல், அடல் கடல், டேவிஸ் கடல், இது 3மே வந்து தென்பெருங்கடலோட எல்லையோர கடல்கள், எல்லையில் இருக்கிற கடல்கள். அடுத்து இந்த தீவுகள் வந்து என்னென்ன அப்படின்னா வந்து ஃபேர்வெல் தீவு, பவுமன் தீவு, ஹாட்ஜ் தீவு, 3 தீவுமே வந்து தென்பெருங்கடலில் வந்து இருக்குது. இதில் இருக்க ஆழமான அகழி என்ன அப்படின்னா வந்து தென் சாண்ட்விக் அகழி. இதோட ஆழம் எவ்வளோ அப்படின்னா வந்து 7235 மீட்டர் வந்து ஆழம் கொண்டது இந்த அகழி. அடுத்து லாஸ்ட்டு வந்து ஆர்டிக் பெருங்கடல். இது வந்து ரொம்பவே ஒரு சின்ன பெருங்கடல்.
இதோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா வந்து 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து இது வந்து கொண்டு இருக்கு. ரொம்பவே ஒரு சின்ன கடல் தான் வந்து ஆர்டிக் பெருங்கடல். முக்கியமான ஒன்று வந்து இது வந்து உறைந்தே காணப்படுற ஒரு கடல் வந்து என்ன கடல் அப்படின்னு வந்து ஆர்டிக் பெருங்கடல். வருடத்தில் பெரும்பாலான நாட்கள் வந்து இங்கே வந்து உறைஞ்சே வந்து காணப்படுமா அந்த ஆர்டிக் கடலில். இது வந்து இம்பார்ட்டன்ட். உறைந்து காணப்படும் பெருங்கடல் எது அப்படின்னா வந்து ஆர்டிக் பெருங்கடல். இதோட எல்லையோர கடல்கள்லாம் என்ன அப்படின்னா வந்து நார்வே கடல், கிரீன்லாந்து கடல், கிழக்கு சைபீரியா கடல், பேரன் கடல். தீவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து கிரீன்லாந்து தீவு, நியூ சைபீரியா தீவு, யுவோயா, செமல்யா அப்படிங்கிற தீவுகள்லாம் வந்து இந்த பெருங்கடல் பக்கத்தில் வந்து இருக்குது. அடுத்து அகழி என்ன அகழி அப்படின்னா வந்து யுரேசியன் தாழ்நிலம். இந்த அகழி வந்து தான் வந்து ஆழமான ஒரு அகழி. இதோட ஆழம் எவ்வளோ அப்படின்னா வந்து 5449 மீட்டர் ஆழம் கொண்டது இந்த யுரேசியன் தாழ்நிலம். அவ்வளோதான், இந்த கடல்கள் வந்து முடிஞ்சா 5 கடல்களும் வந்து பார்த்தாச்சு. ஒவ்வொரு கடல்களோட எல்லையோர கடல்கள், தீவுகள், அகழிகள் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் இது எல்லையோர கடல்கள், தீவுகள் அப்படின்னு வந்து எழுதி வச்சு நல்லா நோட் பண்ணி படிங்க. இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து புக் பேக் கொஷின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.